சஞ்சய் சஞ்சய் என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்ல டாடி, ஒண்ணு இல்ல மாமே. என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்லம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த இடத்துல ஏதோ படிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்ததுல, அதான் நான் காலை தூக்கி வச்சேன், ஸ்லிப் ஆயிட்டேன். வீட்டு ஹால்ல யாராவது படிக்கட்டு வச்சு கட்டுவாங்களா? ரைட் ரைட், அதான் நானும் திங்க் பண்ணேன். மைண்டுக்கு அது. ஹேய், நீ குடிச்சிட்டு தானே வந்திருக்க? ஏய், நீ குடிச்சிட்டு தானே வந்திருக்க? கீப் குவைட் வைசு, கீப் குவைட். நான் குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு ஒரு பாட்டி மாதிரி மேட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வயசுக்கு வந்தா ஆம்பளை குடிச்சிட்டு வந்தா அது பர்சனாலிட்டி. சக்தி, நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சஞ்சய், எப்பவுமே உனக்கு இந்த மாதிரி பழக்கம் கிடையாதுடா. அப்படியே எசிரிக்கிற அளவுக்கு நடந்துக்க. நீ இப்படி வந்து நிக்கிறத பார்த்தா உன்னை குடிகாரன்னு சக்தி நினைச்சிட மாட்டாளா? இப்படி வாடா. சக்தி, என்ன நடந்திருக்கும் நான் சொல்லட்டுமா? சக்தி, இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற சந்தோஷத்துல இருந்தான்ல, அத இவன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் சொல்லி பீத்திக்கிட்டு இருந்திருப்பான். மேரேஜுக்கு முன்னால எங்களுக்கு பார்ட்டி வைங்கன்னு அவங்க இவனை கம்பல் பண்ணிருப்பாங்க. சரின்னு அதுக்கு இவன் ஏற்பாடு பண்ணிருக்கான். அவங்க இவனுக்கு ஊத்தி ஊத்தி கொடுத்து இவனை வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதான் நடந்திருக்கும். ஏண்டா நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? அப்படியா? 50% நீங்க சொல்றது ஓகே, மீதி எல்லாமே தப்பு. ஏன் செலவுல நானே எனக்கு வச்சுக்கிட்டா ஆப்புது. என்னது பார்ட்டி பாது? அந்த பார்ட்டியில மத்தவங்க தான் எனக்கு ஊத்தி கொடுப்பாங்களா? ஏன் எனக்கு சொந்தமா கை இல்லையா? அதுல ஊத்தி கொடுக்கற அறிவு இல்லையா? டேய், சக்தி, இந்த கேட்டை தாண்டி நீ எங்கேயும் போக கூடாது. இதெல்லாம் ஒரு சோசியல் பிரேக்கப். சக்தி, நம்ம சொசைட்டில வளர்ந்தவனுக்கு இத பத்தி எல்லாம் தெரியாதா? எங்க அப்பா தப்பா ஃபீல் பண்றாரு சக்தி. சக்தி, நான் குடிக்கவே இல்லை சக்தி. சக்தி என்ன மன்னிச்சிருன்னு சின்சியரா பேசணும்னு ஆசைப்படுறாரு சக்தி. இதெல்லாம் எதுக்கு சொல்லு? நம்மள மாதிரி ஹை சொசைட்டில ஒருத்தன் குடிக்காம இருந்தானா அவன் வேணுன்னு அர்த்தம். நீ என்ன சொல்ற? டேய், நீ உள்ள போடாம போய் படு. நீ தப்பா அட்வைஸ் பண்ற, எனக்கு தப்பா அட்வைஸ் பண்ற. குடிச்ச உடனே மல்லாந்தடிச்சு படுக்கிறதுக்கு நான் என்ன கலாச்சாரம் குடிச்சிட்டு வந்தேன்? காஸ்ட்லி ஸ்காட்சுமா, காஸ்ட்லி ஸ்காட்ச். படுக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கணும். ஒரே சமயத்துல 15 பேருக்கு பார்ட்டி. ஒவ்வொருத்தனுக்காகவும் ஒவ்வொரு பேக் விட்டுருக்கேன். அப்புறம் எல்லாரும் சேர்ந்து பாட்டு டான்ஸ் வேற ஆடணும். ஒரு கண்ணாடி டேபிள் காலி. உள்ள வாப்பா. யார் அவரு? பார்ல வெயிட்டரா இருக்க. ஓஹோ, இப்பெல்லாம் யாராவது ஃபுல்லா குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டாங்கன்னா அவங்கள வீட்லயே கொண்டாந்து விட்டு போயிருவாங்களா? அது சரி, 5 ஸ்டார் ஹோட்டல் தானே? என்னடா நான் கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்லாம நிக்கிறாரு? ஆல் வெயிட். வெயிட்டர் ப்ளீஸ் வெயிட். கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு கதை சொன்னேன்னு அதை இங்க யாரும் கான்சென்ட்ரேஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணாடி டேபிள் உடஞ்சு போச்சுன்னு கொஞ்ச நேரம் முன்னாடி தானே சொன்னேன். சக்தி, சொன்னா இல்லையா? சக்திக்கு புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு யாருக்கும் புரியல. உங்களுக்கு எல்லாம் ரொம்ப வயசாயிட்டு போயிட்டே இருக்குடாரு. பார்ட்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு பில்லு ஒரு 40,000 வந்தது. காடை தேய்ச்சு எடுத்துக்க சொல்றேன். உடைஞ்சு பண்ண அது கண்ணாடி டேபிளுக்கு காசு கட்ட வேணாமா? அந்த டேபிளோட விலை என்ன தெரியுமா? ஜஸ்ட் 15,000 ரூபாய்.
அந்த பணத்தை வாங்கிட்டு போறதுக்கு தான் இவன் வந்துக்கிறான். அப்படின்னா வீட்ல இருந்து இப்ப 15,000 ரூபாய் எடுத்து கொடுக்கணும் அதானே? ஏய், ஆமா வயசு கொடுக்க வேணாவா? கொடுக்காம இவனை இப்படியே ஓட விட்டுடலாம். இவன் பாருக்கு ஓடுனா பாரோட ஓனர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுவான். இந்த நடுராயத்துல போலீஸ் இங்க வந்தா நான் எங்க ஓடுறது? ஒருவேளை நான் கோவப்பட்டு நான் அவங்க மேல கைய வச்சேன்னா ப்ராப்ளம் பெருசாயிரும். என்ன ஏங்க, மச்சான் நான் சொல்றது? சீக்கிரம் 15,000 எடுத்து கொடுத்து அந்த பையனை அனுப்புங்க. மம்மிக்கு டக்குன்னு புரிஞ்சு போச்சு, டாடிக்கு இன்னும் புரியல. போங்க. போப்பா போய் காசு எடுத்துட்டு வாப்பா. ஒவ்வொரு ரூபாய்க்கும்